நல்லா குண்டு மல்லி காலையில் வந்து பறிக்கிறேன். நல்லா பூத்துருக்கு பாருங்க. எப்படி இது திருவாச்சி மல்லி, இது குண்டு மல்லி. எப்படி இருக்குது பாருங்க ஒரு மல்லி அழகாக. அதுதான் நான் பூத்த பிற்பாடு பறிச்சிட்டு அரும்பாக பறிச்சாக்கா அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்கும். கட்டி சாமிக்கும் வைக்கலாம், தலையிலையும் வச்சுக்கலாம். டெய்லி நான் சாமிக்கு வச்சு மிச்சம்னா நான் தலையில் வச்சுக்குவேன். பாருங்க மல்லி சூப்பராக இருக்குது. 4 மல்லி கட்டி தலையில் வச்சாலுமே 1 முழம் வச்ச மாரி இருக்கும். சூப்பராக இருக்கும். தலையே எடுத்து கொடுக்க முடியாது. ரொம்ப அதே தானாக வீந்து போகுது. அணில் பார்க்கல, அது டொக்கில் இருக்கும். அணில் தெரியல, அதனால விட்டு வச்சுக்குது. அணில் பார்த்துக்கினாக்கா அது பறிச்சு சாப்பிடுது. கொத்தி சாப்பிட்டு போயிடும். கீழே இங்கே இருக்கணும். தக்காளி குழம்புக்கு கட் பண்ணும்போது தக்காளி வதையெல்லாம் எடுத்துருவேன். இது போட்டோம்னாக்கா அது முளைச்சிடும். பூ வந்து நேற்று அரும்பா காட்டினேன் இல்லையா, காலையில் தான் பூக்கும் அப்படின்ட்டு. இப்போ பூத்துக்கிட்டு பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் ரோஸு நேற்று 2 ரோஸ் பறித்தேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம்.